மனிதன் எப்போது தன் வாழ்க்கையை துவக்குவானோ பல்வேறு அம்சங்களை அந்த வாழ்க்கையில் அவன் சந்திக்க நேரிடும். ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்வேன், எல்லோரும் ஒரே நிலையில் ரப்பால் படைக்கப்படுவதில்லை. வித்தியாசமாகவே படைத்தான் மனிதர்களை, ஏற்றத்தாழ்வை கொண்டே படைத்தான். ஒரே நிலையில் யாரையும் ஆக்குவதில்லை. பணக்காரர்களாக எல்லோரையும் படைத்திருக்கலாம், அப்படி நான் படைப்பதில்லை. ஏழைகள் எல்லோரும் ஏழைகள் அல்ல, நடுத்தர வர்க்க மக்களாக ஆக்கினான். சில பேரை ரொம்பவும் ஏழ்மைப்படுத்தினான், சில பேரை மேல்தட்டில் வைத்தான். திருக்குரானிலேயே சொன்னான், நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்க்கையில் அவர்களின் வாழ்வாதாரத்தை நாம் தான் பங்கீடு செய்கிறோம். யார் யாருக்கு என்ன பங்கீடு நாம் தீர்மானிக்கிறோம். வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத், சில பேரை விட சில பேரை மேல்தட்டில் வைத்தோம். நாம நினைத்தோம் நம்முடைய வளர்ச்சியால், ஆற்றலால், அறிவு சார்ந்த திறமைகளால் நாம் வளர்ந்து நிற்கிறோம் என்று நினைக்கிறோம். இல்லை, நாம் சில பேர்களை மேலே வைத்தோம், சில பேரை கீழே வைத்தோம். ஏழையாக நாம் ஆக்கினோம், பணக்காரராக நாமே ஆக்கினோம். வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத். ஏன்? காரணம் கேட்கிறாயா? அல்லாஹ் சொன்னான், காரணம் கேட்கிறாயா? எங்களை சமமாக படைத்திருந்தால் எவ்வளவு பாக்கியம். எல்லோருமே பணக்காரர்களாக இருந்திருப்போம், எல்லோருமே உயர்தட்டு மக்களாக வாழ்ந்திருப்போம். யாரும் மிடில்ல வந்திருக்க மாட்டோம், யாரும் கீழே இறங்கி இருக்க மாட்டோம் என்று சொல்கிறாயா? உன் வாழ்க்கையை அஸ்தமித்து போகும். அல்லாஹ் சொல்ற பதில், லியத்தஹித பாதுகும் பாதன் சுஹரியா. ஒருவர் மேலே இருந்தால் ஒருவர் கீழே இருந்தாதான் வியாபாரம் நடக்கும். ஒருத்தர் காய்கறி பஜாருக்கு கொண்டு வருவார், தோட்டத்தில் போய் வியாபாரம் செய்வார், அறுவடை செய்வார். ஏன்? அந்த அறுவடையை கொண்டு இங்கே கொடுத்து நான் லாபம் பெற வேண்டும் என்று. அவரும் உன்னை போல் மேல்தட்டில் இருந்தால் அவர் அறுவடைக்கு போக மாட்டார். விவசாயம் யாரு செய்வது? பஜார்களில் யாரு வியாபாரம் செய்வது? எல்லோரும் வாங்குபவர்களாக இருந்தால் கொடுப்பவர்கள் யார்? எல்லோரும் உண்ணுவதற்குரியவர்களாக இருந்தால் உணவை உண்டாக்குபவர்கள் யார்? நான் சில பேரை மேலே வைத்தேன், சில பேரை கீழே வைத்தேன். காரணம், கீழே உள்ளவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு உங்களுக்கான வேலைகளை அவர்கள் செய்வார்கள். என் ரப்பின் அனைத்து முடிவை குறித்து இன்னொரு வசனத்தில் சொன்னான், அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். தீர்ப்பு வழங்குபவர்களில் அல்லாஹ் அழகான தீர்ப்பு வழங்குவோன் இல்லையா? என் ரப்பின் தீர்ப்பே அழகானது, அதுவே இறுதியானது. அவன் என்னை உயர்த்தி வைத்து தீர்ப்பு வழங்கினான், அதுதான் அழகானது. கீழே வைத்து தீர்ப்பு வழங்கினான், அதுதான் அழகானது. அவன் தீர்ப்புல போய் நம்ம கருத்தை போய் சொல்வதா? அந்த ஆயத்தை ஓதும் போது ஷாபி மதுஹபுல தொழுகையில நின்னா கூட பலான்னு சொல்லணும். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன் என்று இமாம் ஓதும் போது தொழுகையில பின்னால நிக்கிற மாமும் உட்பட இமாமும் சொல்லணும், மாமுமும் சொல்லணும், பலா, ஆமா, நான் அழகாக தீர்ப்பு வழங்கியவோன் இல்லையா? தீர்ப்பு வழங்குபவர்களில் என் தீர்ப்பு அழகான தீர்ப்பு இல்லையா என்று கேட்டால் தொழுகையில பேச அனுமதி இல்லை, இங்க பேசணும், பலா, ஆம். அனபி மதப்னு சொல்லக்கூடாது, ஷாபியில சொல்ல வேண்டும். ஏன்? என் ரப்பு அழகான தீர்ப்பாளன். என்ன தீர்ப்பு? கோர்ட்ல வழங்குற தீர்ப்பா? இல்லை, ஒவ்வொருவர்களின் வாழ்க்கையிலும் நான் வழங்கிய தீர்ப்பு தான் அழகானது. உனக்கு இப்படி ஒரு மனைவியை கொடுத்தேன், அதுதான் அழகு. அந்த மனைவிட்ட நீ 1000 குறை பார்க்கிறாய், இல்லை, நான் கொடுத்த மனைவியே உனக்கு அழகு. நான் கொடுத்த பிள்ளை தான் உனக்கு அழகு. நீ ஆண்மகன் பிறந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறாய், பெண் மகளை கொடுத்தேன், அதுதான் அழகு. என் தீர்ப்பு தான் அழகு. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொன்னார்கள், வரத பிமா கஸமல்லாஹு லக். உலகத்திலேயே மிகப்பெரிய தேவையற்ற மனிதனாக வாழ வேண்டுமா? உலகத்திலேயே செல்வ நிலை பெற்றவனாக நீ இருக்க வேண்டுமா? மனம் சஞ்சலப்படாமல் வாழ வேண்டுமா? வரத பிமா கஸமல்லாஹு லக். அல்லாஹ் உனக்கு எதை பங்கீடு செய்தானோ அதை பொருந்திக்கொள். என் பக்கத்து கடைகளில் வியாபாரம் மிகச் சிறப்பாக நடக்கிறது.
எல்லா நாட்டுல உள்ளவங்களும் அங்க வந்து கல்லு வாங்கிட்டு போயிடுறாங்க. என் பக்கம் எங்கிட்ட 4 பேர் தான் வந்து வாங்கினாங்க, நீ அவனை பார்க்காதே என்றார்கள் நபிகள் நாயகம். உனக்கு 4 பேர் அனுப்பி வச்சனே, அதை பொருந்திக்கொள். என்ன நடக்கும்? நீ மன அளவில் நிம்மதி பெறுவாய். வரத பிமா கஸம் அல்லாஹு லக் தகுன் அக்னன் நாஸ். மனிதர்களிலெல்லாம் தேவையற்ற வாழ்க்கை உடையவனாக நீ வாழ முடியும். இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு செய்வார். நீ தேவையற்ற மனிதனாக வாழணுமா? அல்லாஹ் உனக்கு கொடுத்த பங்கு பொருந்திக்கொள். அவன் என்னை விட நல்லா இருக்கிறான்னு நீ பார்க்கிற போது நீ இன்னொரு பக்கம் ரப்புக்கு நன்றி இல்லாம போயிடுவ, இன்னொரு பக்கம் பொறாமை உடையவனாக மாறி விடுவாய். இப்படி ஒரு பாடம் இன்றைக்கு நடத்துகிறார் இமாம் புகாரி. நீங்க திறந்து பார்த்தா அற்புதமான ஹதீசுகளா வருகிறது. கடன் வாங்குற நிலை வருகிற ஒரு காலம், தனி பாடம். கடன் வாங்கக்கூடிய ஒரு காலம் வருது, கையில வசதி கம்மியா இருக்குது, கடன் வாங்கலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கினாங்க. எதுக்கு வாங்கினாங்க? கடன் வாங்கிதான் நபி வாழ்க்கையை நடத்தணுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கிதான் குடும்ப சூழல் கழியணுமா? அவர்கள் உஹதை தங்கமாக சொன்னால் ஆகும். கொஞ்ச காலம் உணவு வைத்து பரக்கத்தை கொண்டு கொடுத்த சொன்ன போது பரக்கத்தானது. ஒரு கை நிறைய உணவு 1000 பேர் சாப்பிட்டார்கள். அவங்க கடன் வாங்க வேண்டியது இல்லை. உம்மத்தில் சில பேருக்கு தேவை வரும்போது அவங்க கடன் வாங்குறதுக்கு ஒரு அனுமதியை கொடுப்பதற்கு வாங்கி காட்டினாங்க. வாங்கும் போது எப்படி இருக்கணும், கொடுக்கும் போது எப்படி இருக்கணும், வாங்குற போது எப்படிப்பட்ட நிலையில வாங்கணும், வாங்கின பின்னால் எப்படி நடக்கணும், ஒரு அழகிய பாடம். நான் வாசித்த பாடம் உட்பட கடன் சார்ந்த விஷயங்கள். கடன் அன்பை முறிக்கும் என்று ஒரு தமிழ் பழமொழி உண்டு. கடன் அன்பை முறிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஃபக்ரி வல் ஃபாகா. ரப்பே, என் வாழ்க்கையில் வறுமை வருவதிலிருந்து பாதுகாப்பாயாக. அல்லாஹ் எல்லாருக்கும் இந்த துஆவை கபூல் செய்வானாக. வறுமை வரக்கூடாது. வஅஊது பிக்க மினத் தைனி வல் குஃபுர். ரஹ்மானே, நான் கடன் வாங்குவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், குஃபுர் வருவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். குஃபுருன்னா அல்லாஹ்வை மறுத்து போயிடுறது, காஃபிரா போறது. கடன் வாங்குறதுக்கும் குஃபுருக்கும் என்ன சம்பந்தம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க. நபி தோழர்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், குஃபுரையும் கடனையும் ஒன்னாக்கி கேட்கிறீங்களே, யா அல்லாஹ், நான் கடனாளியாகுவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், என் வாழ்க்கையில குஃபுர் வருவதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். சஹாபாக்கள் கேட்ட கேள்வி என்ன? இந்த ரெண்டையும் ஒப்பிடுகிறீர்களே. ஆமான்னாங்க. ஒரு மனுஷன் கடனாளி ஆயிட்டான்னா அதை நிறைவேற்ற முடியாத காலத்துல வறுமை வந்து வறுமையில சிரமமாகி அந்த காதல் ஃபக்ரு ஐயக்கூன குஃபுரா, வறுமை ஒரு மனிதனை குஃபுர்ல கூட கொண்டு சேர்த்துரும். நிறைய பேர்களின் வறுமையை பயன்படுத்தி பல பேர் அவர்களை தன் பக்கம் இழுக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இன்னொரு கட்டத்தில் அல்லாஹுவே வறுமையில் இருந்தும் குஃபுரில் இருந்தும் பாதுகாப்பாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக.